சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்தை வைத்து நம்மளுக்கு பெருமையா, நம்மளை வைத்து இடத்துக்கு பெருமையானா இந்த இடம் தான் நிலையானது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அப்படிம்பாங்க. உள்ள பெரும் கோவில், உன்னுடைய ஆலயம், தெள்ள தெளிந்தாருக்கு சிவனி சிவலிங்கம் என்று கூறுவதை போல இந்த இடம் சிறப்பான இடம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது நம்ம உள்ளதே பெரிய கோவிலா, இந்த ஊரோட முதல் பெரிய ஆலயமா, தெல்லன கற்றவனுக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்பு என்று கூறுவதை போல இருக்கக்கூடிய எல்லோரையும் நான் தெய்வமாக மதித்து இதோ இந்த தெய்வம் உன்னாலே என்று வாழ்த்தி வணங்கும் விதமாக விசாரிப்பதை மெய்யன்பார்கள். அதுபோல் உள்ளே இருப்பது வலிதானா அல்லது வள்ளியை போல் மாயையை வேற என்று பார்த்தால் சிற நாடுகளை உடைத்து
சோழ வடநாடு சோழைத்து பாண்டிய நாடு முத்துளித்து என்பார்கள். இந்த தொண்டை நாடு நல்ல ஆண்டோர்களும் சான்றோர்களும் உரைத்து என்று கூறுவார்கள். ஆண்டோர்கள் சான்றோர்கள் அப்படின்னா ஆண்டோர்கள் நல்ல அறிவாளிகளும் சான்றோர்கள் அப்படின்னா அதிகமாக படித்த பண்புள்ள மக்கள் இருக்கக்கூடிய பகுதி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் எங்கேயே எந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வழிகாட்டில் உயரும் உன் மதிப்பு அகில் நாட்டில் என்று கவிஞர் கூறியது போல நம் நாட்டில் இல்லாத வளங்கள் வேற எந்த நாட்டிலும் கிடையாது. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நாட்டுக்கும் ஒரு விதமான தமிழ் இருந்தாலும் இந்த இடம் சிறப்பான இடமாக இருந்தாலும் நல்ல அன்பானவர்களும் நல்ல பண்பானவர்களும் நல்ல பாசமானவர்களும் இங்கு இருக்கக்கூடிய இடம். அதனாலே அன்பு நடமாடும் கலைக்கூடமாக இந்த இடம் தெரிகிறது. ஆகையால் அன்பு நடமாடும் கலைக்கூடமே என்று வாழ்த்தி வணங்கும் விதமாக அன்பு நடமாடும் கலைக்கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில்வண்ணமே கண்ணி தமிழ் மன்றமே
தனம் போலும் அழலாம். எத்தனை வளம்பொருந்திய கண்ணுக்கு ஒரு வண்ண காட்சிகளும் அதிலும் வளர்ந்து வளர்ந்து தோண்டோடும் நீரோடைகளும் அதன் இருமரங்கு வளர்ந்து பத்து குளங்கும் காயா கொன்றை கமுகு போன்ற மலர் மரங்களும் முள்ளி வள்ளி திகிலான் போன்ற மணல் கமல மலர்கொடிகளும் அதன் அருகில் அஞ்சுதாய் நிறத்தில் அகழ் விளக்குகள் காத்து தரும் அடிமலர் கூட்டங்களும் அதன் இடையிலேயே ஓங்காலத்தோன் ரீங்கரம் பாடும் வண்டினங்களும் பட்டமான்கள் மயில்கள் மத்தங்கள் அன்னங்கள் தாராக்கடரா என அழகு. இந்த இடம்தான் நம்ம நாரதற்குரிய இடம். நாரதற்குரியது இந்த இடமா இருந்தா வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இங்கே இருந்தே ஆக வேண்டும். வள்ளிங்கிற ஒரு பெண்மணி இருந்தா சத்தம் வருமே. ஆளோட சோ இந்த வள்ளி இங்கே அயலோட்டி கொண்டிருக்கிறாய். ஆக வள்ளியுடைய சாரீரமைகள் இனிமையாக இருந்தால் சரீரப்படியோ விளையும் இவரது அழகையும் எப்படி இசைவாட வேண்டும் என்றால் இந்த பெண்மணி இங்கே இளவு ஒரு பெண்ணாக திறந்து கொண்டிருக்கிறாள். ஆகையால் நிலவு ஒரு பெண்ணாகி இங்கே உழவுகின்ற அழகோ நீரழைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நிலவு ஒரு பெண்ணாகி
நீங்க யாருன்னு கேட்டிருக்கேன், நீங்க பதில் சொல்லணும். நீங்க வந்திருக்கீங்க, நீங்க யாரு? நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன், நீங்க பதில் சொல்லணும். இந்த இடம் உங்க இடமா? ஆமா. இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேலிமலை சாரல். வேலி என்பது யாகம். யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துல யாரை பிடிச்சிக்கிட்டு நீங்க யாரை பிடிச்சிட்டு ஊருக்கு கூட்டி வந்திருக்கேன்னு கேட்கிறேன். ஏங்க நீங்க எங்க நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க, நீங்க இந்த இடம் பிரச்சனை பண்ணீங்க. கேளுங்க, இந்த இடம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னீங்க. ஆமா. இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? வேலிமலை சாரல். வேலி என்பது யாகம். யாகம் செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் தான் யாகம் செய்யணும். ஆமா. நீங்க இங்க என்ன வேலை பாக்குறீங்க? அப்படி இல்ல, இருங்க இருங்க. ஏன் ஒரு மனுஷன் வீடு கட்டுறாரு. வீடு கட்டுறவரு என்ன வாடகை வைக்கிறாரு. வச்சுட்டு அவரு கோயம்புத்தூர் போயிட்டாரு. போன வாக்குல அவரு அட்டாக்ல மண்டையை போட்டாரு. அட்டாக்ல அவர் இறந்து போயிட்டாரு. சரி. அப்ப இந்த இடம் யாரும் சொந்தா? அப்ப நீங்க இருந்ததுனால உங்களுக்கு சொன்னவங்க. அம்மா வாடகை 6000 வாங்குறாங்க. இப்ப நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க யாரு சொல்லுங்க. நான் உங்களை கேட்டிருக்கேன், நீங்க என்ன சொல்லணும்? நீங்க பதில் சொல்லணும். கேட்க பதில் தானே? ஆமா. நான் முதல்ல கட்டினா நீங்க கட்டிடலாம். நீங்க கேட்டீங்க. நான் கேட்டேன். யாருன்னு சொல்லுங்க. நான் தெரிஞ்சு காவல்காரன். நீங்க காவல்காரன்னு கேட்கல, நீங்க காவலரான்னு கேட்டதா ஆமா நான் காவலர்னு சொல்லணும். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஆடவர். ஆடவரா இல்ல வேடுவரா இல்ல வேறவரான்னு கேட்கல, யாருன்னு சொல்லுங்க. நான் வேன் டிரைவரோட மச்சினே. நீங்க வேன் டிரைவர் ஓட்டிட்டு வந்தீங்களா இல்ல கார் ஓட்டிட்டு வந்தீங்களா இல்ல பஸ்ல வந்தீங்களா இல்ல பேருந்துல வந்தீங்களா அப்படின்னு கேட்கல, யார் நீங்கன்னு சொல்லுங்க. நான் எங்க அப்பனுக்கு மயன். உங்க அப்பனுக்கு மயனா நீ வேற யாருக்கு மயனா பிறந்தீங்கன்னு கேட்கலையா? உங்க அப்பனுக்கு மயனான்னு கேட்டா நான் எங்க அப்பனுக்கு மயன்னு சொல்லணும். நீங்க வேற யாருக்கு மயனான்னு கேட்டேன், கேட்கல. யார் நீங்கன்னு கேட்டிருக்க. நீங்க ஏதோ பிரச்சனை வந்திருக்கீங்க. பழைய பிரச்சனை வந்து இங்க தூண்டப்படாது. பிரச்சனை கிடையாது. இங்க ரொம்ப ஆளு நிறைய இருக்கு. அப்படியே வைக்கிறீங்க. பழைய பிரச்சனை கிளப்புறீங்க. கேள்விக்கு பதில் தானே அழகு. ஆமா. நான் கேட்கறதில்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. அதைத்தான் நான் சொல்லிக்கிறீங்க. அதே சொல்லுங்க. நான் தான் இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். இந்த இடத்துக்கு சொந்தக்காரனா இல்ல வேற இடத்துக்கு சொந்தக்காரனா கேட்கலங்க. நீங்க யாருன்னு கேட்டிருக்கீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. எங்க அப்படி கேட்கலாம். ஐயா ஐயா ஆர்வத்துக்காரங்க, நான் அவரு சொந்த இடத்துக்கு சொந்தக்காரன் கேட்டேனா? நான் சரியா பேசுறேன். இல்ல உங்க அப்பனுக்கு மயனான்னு கேட்டா வேற யாருக்கு நீ வீம்புக்குன்னு நான் வீம்புக்கு கேட்கல, யாருன்னு கேட்டிருக்கேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நான் தான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? அவர் கேட்கிற கேள்வி இல்ல, நீங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, உங்க பக்கம் பேசுறாங்க. நீங்க பெரிய ஆளு கேட்கறதுக்கே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல கார்த்திக் பெரிய ஆளு, நல்லா பேசுவாரு, பெரிய ஆளு ஆடுவாரு, அது உண்மைதான். நல்லா பேசக்கூடியவர் நீ கேள்வி. ஐயா நான் பெரிய ஆளு இல்லைன்னு சொல்லல, பெரிய ஆளு தானே. ஆனா நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பதில் சொல்லுங்க. யாரு சொல்லுங்க, யாரு நீங்க? நான் பெரிய கோபக்காரன். இன்னைக்கு நான் இன்னைக்கு ஏன் நான் கோபப்படுறேன்னு கேளுங்க. எங்க அப்பத்தா இறந்த நாள். அப்பத்தா இறந்ததுனால நீங்க கோபப்பட மாட்டீங்களா? கோபப்பட மாட்டேன், யாரும் திருப்பி அடிக்க மாட்டேன். சரி இருக்கட்டும். அப்ப யாருன்னு சொல்லுங்க, நீங்க கோபப்பட வேணாம். ஆமா. நானும் கோபம் உங்களை கேட்கல, உள்ள கேள்வி கேட்டிருக்கேன், யாரு நீங்க கேட்டிருக்கேன். நான் சொல்றேன் நம்பிராஜ மயன். நம்பிராஜருக்கு மயனா நீங்க வேற யாருக்கு மயனான்னு கேட்கறாங்க. நீங்க நம்பிராஜ மயனான்னு கேட்டாத்தான் நீங்க ஆமா நம்பிராஜருக்கு பிறந்தேன்னு சொல்லணும். என்னையா ஏய் இங்க வாயா, ஏன் அவரே போய் சொல்ற? யாருன்னு நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இடத்துக்கு காவல்காரன்னு கேட்கலாம். நீ ஆவியல் ஆத்மாவா இல்ல ஜீவாத்மாவா பரமாத்மாவான்னு கேட்கல, யாருன்னு சொல்லுங்க. காலையில ஒரு 500 ரூபாய் காசு வேலை தள்ளிடணும். 500 ரூபாய் கூட தருவீங்களா? கூட்டி தருவீங்களா? காசுன்னா டக்கு மாறிடுவீங்களா? பணம் தாங்க இந்த காலத்துல உலகத்திலேயே பணம் தான் முக்கியம். வாழ்க்கை ஆளுகளே சொல்றாங்க, அதாவது வரலாறு முக்கியம் இல்ல வயது தான் முக்கியம். அதான் உண்மைதானே. நீங்க வரலாறு நீங்க பேசுங்க. ஆளையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, இதை எண்ணி பார்த்து நடக்காதவள் அடைவான் தொல்லை. பணம் வந்தியே குணம் குப்பையிலே
அதை பார்த்து 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 அறிந்து நடக்காதவள் மனிதன் இல்லே மனிதன் இல்லே. உண்மை பணம் இருந்தாத்தே வாழ்க்கை. பணம் ஒன்றும் தெரியாதானாலும் பணம் இருந்தாலே இப்ப பேச மனித கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாதாலே. பழைய பாடல் காலையில பேசல இந்த விஷயம். அந்த பாடல் எவ்வளவு விஷயம் வருதா? ஒன்னும் தெரியாதானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. உண்மைதான். பணம் இருந்தா மாமா மச்சன் அவர் மாதிரி ஊரே செய்ய முடியாது, நாட்டுக்கே செய்ய முடியாது. இந்த காலத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல கோடி வச்சு வீடு கட்டினா பெரிய பணக்காரனா, கோடி வச்சு பெரிய வீடு கட்டினா அது பெரிய புண்ணியவனா. ஆமா, இந்த காலத்துல கோடி இருந்தாத்தான் புண்ணியவன். அந்த காலத்துல வழிபோக்குல இந்த வீட்டுக்கு திருந வச்சு ஏன் வீடு கட்டுறது தெரியுமா? வீட்டுக்கு திருநன்னு ஒண்ணு வைப்பாங்கல்ல, அது எதுக்கு வைக்கிறது தெரியுமா? திருநக்கு பேர் தான் கோடின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்லுவாங்க. அது எதுக்கு வைக்கிறது தெரியுமா? அப்படின்னு ஒரு வழி வந்து உட்காருவாங்க. அதுல உட்கார்ந்து புண்ணியமா இப்படி இந்த கோடியை கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஆமாங்க. இப்ப நடந்து போறாங்க, கோயில கொஞ்சம் இறப்பா இருக்கா உட்காரலாம், அது நினைப்பாங்க பரவாயில்ல அண்ணவனே நம்ம தந்தையை உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சிருக்கு அப்ப அப்படி வாழ்த்துவாங்க, சொல்லுவாங்க. அந்த கோடி வச்சு வீடு கட்டிருக்காரு புண்ணியம் வைப்பாங்க. இப்ப கோடி வச்சிருந்தா புண்ணியப்பாங்க. இப்ப இங்க கோடி வைக்கிறேன், அவர் 2 இன்ச்சு இடம் போடுறதுனால அதுக்கு போடு வச்சு வேண்டி போடுறாங்கல்ல. சரி, இப்ப நீங்க யாருன்னு சொல்லுங்க. என்னங்க அப்புறம் இதெல்லாம் பேசுறீங்க? நான் பாடும்போது நீங்க திரும்பி பாடுறீங்க. பேசி பேசி எல்லாத்தையும் மாற்றி மறுபடியும் அதுக்குன்னு யார் நீங்க இந்த இடத்துல என்ன வேலை பார்க்குறீங்க இப்ப சொல்லுங்க. நான் இங்க காவல் பார்க்கிறேன். என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்திணை செந்திணை. இருத்தனையா? 2 திணைகள். அதான் கேட்கிறேன். ஒருமை பன்மை. ஆமா, ஒருமைன்னு சொன்னா இருத்தனையான அர்த்தம். ஆமா, பன்மைன்னு சொன்னா இருத்திணைகளான அர்த்தம். இப்ப நீங்க எந்த வகையில இங்க காவல் பாக்குறீங்க? ஐயா, திணையில 2 வகை இருக்கு. சரி, ஒண்ணு ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு, ஒண்ணு திணை காவல் பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. திணைக்கு மறுபெயர் ஒழுக்கம். ஒழுக்கம் இழுப்பங்கிறதா உயிரினும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்பட அப்படிமாங்க. உண்மை. அவர் ஒழுக்கம் தெரியுமா? நம்ம கேட்பாங்க இல்லைங்க, ஒழுக்கம் தெரியுமான்னு கேட்கிறேன். பரவாயில்லாம தெரியும். ஒழுக்கமா எல்லா நேரமும் ஒழுக்கமா வர முடியாது. நீங்க முழுமையா தெரியாது உங்களுக்கு. முழுமையா ஒழுக்கமா வாழ்ந்தாதான் அந்த உலகத்துல நல்ல பேர் நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க நாளாகுமா? அது உண்மைதானே. நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்க ரொம்ப நாளாகுமா? ரொம்ப நாளாக. கெட்ட பிள்ளைன்னு பேர் வாங்க ஒரு நொடி பொழுதுல போதும். கார்த்திகாத்த நல்ல பையன் தான், ஆனா இந்த வேலையை விஷயத்துல ரொம்ப அப்படி இல்ல. கார்த்திக் ராஜா இருக்கானே, நல்லா பாடுவாரு, நல்லா பேசுவாரு, நல்ல மனுஷன் தான், நல்ல பையன் தான். ஆனா அவன் இந்த வேலையை தெரிஞ்சுக்க கூடாது அப்படிமா. எந்த வேலை? நம்ம செய்யக்கூடிய வேலையில அதுதான் நல்லது கெட்டதுன்னு இருக்குல்ல. ஆமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாளாகும். சரி, இருக்கட்டும் மாப்பிள்ள. என்ன மச்சான்?